வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அவலில் வந்துட்டு 4 டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 கிளாஸ் ரெட் அவல் எடுத்துருக்குறோம். ரெட் கலர் அவல் ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்கும் அவல் ரொம்ப நல்லது. இப்போ அந்த 3 கிளாஸ் அவலை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கின்னு நம்ம சுடு தண்ணி எடுத்துன்னு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு சில்லியில் வந்து காஞ்ச மிளகாவில் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு அரைச்சி நம்ம இதில் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரமாக வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் போதும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு அதிகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். நல்லா சுடுதண்ணி வச்சு பிசைஞ்சு 4 டிஷ்ஷுக்கு 4 உருண்டை செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸ்வீட்டுக்கு மட்டும் சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ 4 டிஷ்க்கு செஞ்சு ரெடியாக வச்சாச்சு. உருண்டை நல்லா மாவு பிசைஞ்சாச்சு சுடுதண்ணி போட்டு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ண வெங்காயம், எனக்கு கையில் திரியாக கிடைக்கூடாதுன்னு பொடுசாக கட் பண்ண வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். 3 டிஷ்ஷுக்கு சேர்த்துக்கணும் பொடுசாக கட் பண்ண வெங்காயம். ஒரு ஸ்வீட்டு டிஷ்ஷுக்கு மாத்திரம் நான் சேர்க்கலை. இப்போ பொடுசாக இடிச்சிக்கினா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம எடுத்து வெடிச்சிக்கலாம். அது ஒரு 50 கிராம் வேர்க்கடலை அடிச்சுக்கலாம். இப்போ இடித்த வேர்க்கடலையே 4 டிஷ்க்கு போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுக்கும் வேர்க்கடலை போட்டால் நம்ம சாப்பிடும் போது வாயில் வந்து நறுக்கு கிடைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வேர்க்கடலையை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் 3 டிஷ்ஷுக்கு. இப்போ வந்து நம்ம பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு நம்ம நறுக்கிட்டு அதில் போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டு அதில் போட்டுருக்கலாம். பொடுசாக அரைச்சிட்டு அதில் போட்டுக்கலாம். 3 டிஷ்லேயும் போட்டாச்சு. இப்போ நம்ம 4 டிஷ்ஷுக்கும் 2 குழி கரண்டி கடலை மாவு போட்டாச்சு. ஏன்னா பைண்டிங்க்கு பிரிஞ்சு வரக்கூடாது. நம்ம 4 மாவே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மாவு போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு டிஷ்ஷாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிஷ் வந்து வடை மாதிரி செஞ்சுக்கலாம். வடை மாதிரி செஞ்சதுக்கு நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவுனாக்கா கொஞ்சம் திரியாக வரும். அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுன்னு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு தட்டையாக பண்ணிவிட்டு அதில் விரல் விட்டுட்டு நல்லா உளுத்த வடை மாதிரி இப்போ நம்ம போட்டுக்கலாம். அதை உளுந்து வடை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பார்க்க நம்ம உளுந்து வடை மாதிரி இருக்கும், மைல்டாக இருக்கும், சாஃப்டாக ஃபீலிங்கே இருக்காது. உங்களுக்கு வெயிட்டான மாதிரி இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி கூட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்து வடை மாதிரி அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னிக்கும் நம்ம இஞ்சி சட்னிக்கும் நான் வச்சுருக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷு நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொட்டிக்கு. இப்போ ரொட்டி வந்து நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜ் கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தட்டிக்கலாம். இல்லை வாழை இலையில் எடுத்து நம்ம தட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கையில் தட்டினோம்னா எண்ணெய் பிடிக்கும், கையில் சரியாக வராது, ஒட்டிட்டு போவோம். அதில் கவரில் தட்டினா ஈஸியாக வந்துடும், நம்மளுக்கு ஒட்டாமல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தவாவில் போட்டாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு எண்ணெய் போட்டு வேணான்னா போட வேண்டாம். 2வது ரொட்டியும் நம்ம போட்டுக்கலாம். டயட்டுக்கு போக ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். வெறும் அவலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரொட்டி, இந்த மாதிரி வெரைட்டி டிஷ் பண்ணி சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும், ஹெம்மியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சுவையான ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி கூடயும் தக்காளி சட்னி கூடயும் சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 3rd டிஷ் ரெடி பண்ணிடலாம். 3rd டிஷ்க்கு கொஞ்சோண்டு ஸ்வீட் எடுத்துருக்குது, கொஞ்சோண்டு மாவு, அது கடலை மாவும் வேர்க்கடலையும் அவலும் தான் இருக்குது, அதில் வேறு எதுவும் போடலை. இப்போ அது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து அதில் சின்னதாக ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது, ஓட்டை பண்ணுறதுக்கு. அதில் நம்ம வாட்டர் கேன் பைப் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி நினச்சி அதில் குத்தி எடுத்தால் நம்மளுக்கு ஓட்டை விழுந்துடும். நம்ம மினி பாதுஷா மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட்டை மினி பாதுஷா மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அவல் பாதுஷா இது.
இந்த சின்ன சின்ன பீசஸும் போடலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்டியாக. நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை மொறு மொறு சட்னிக்கு, இஞ்சி சட்னி கூட. இல்லை இப்போ நம்ம இது ஸ்வீட்டாக ரெடி பண்ணுறோம். இப்போ இது ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் நம்ம வெல்லம் கலந்து வடிகட்டி வச்சுருக்குறோம். வெல்லம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் கொதி வந்த பிறகு நம்ம உருட்டி வச்ச சின்ன குட்டி குட்டி அவல் பாதுஷாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா பிரிஞ்சு வராது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து வந்துருச்சு. இப்போ சுவையான நம்ம பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. அவல் பாதுஷா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நைட்டில் எடிட்டிங் பண்ணியிருந்தனால காலைல சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4th டிஷ்ஷு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அந்த டிஷ்ஷில் கொழுக்கட்டை மாதிரி அவலை வந்துட்டு நல்ல நீல ஷேப்புக்கு உருளை ஷேப்புக்கு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எதுனா உங்கள் கையில் இருக்கிற பைப்போ எதுனா ஒரு கம்பியோ வச்சு நம்ம உள்ளே வந்து ஹோல்ஸ் மாதிரி பண்ணிட்டாக்கா அது அப்படியே கொழுக்கட்டை மாதிரி வேக வச்சுக்கலாம். இல்லை அப்படியே கூட வைக்கலாம். நீங்கள் மூணுலேருந்து கம்பி எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளேருந்து வந்துடும். எப்படி வந்தால் உங்கள் விருப்பம் தான் டிசைன் பண்ணுறது. நம்ம பண்ணி வச்சுட்டு வேக விட்டுடலாம் இட்லி சட்டியில் வச்சு. இப்போ இது இட்லி சட்டியில் நல்லா வேகட்டும். நம்ம மூடி பட்டர் பேப்பர் போட்டு வைக்கலாம். ஏன்னா அடியிலேருந்து ஆவி தண்ணி வந்தாக்கா அது குழையிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் இப்போ வெந்துருச்சு. இது நல்லா பட்டர் பேப்பர் போட்டு வெந்துச்சு. இப்போ இது வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தா நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இல்லை நம்ம இது எண்ணெயில் போட்டு வறுத்தும் சாப்பிடலாம் பிஸ்கெட் மாதிரி. இல்லை நம்மளுக்கு இப்படியும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷும் பண்ணிக்கலாம். நம்ம இது எப்படி வந்தால் சாப்பிட்லாம். டயட்டுக்குன்னா அப்படியே சட்னி கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் சோயா சாஸும் நான் தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருந்தேன். தக்காளி சட்னியும் கொஞ்சம் இஞ்சி சட்னியும் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நம்ம கலந்துட்டு கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த பீசஸ் எல்லாம் வந்துட்டு கொழுக்கட்டை பீசஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். கரண்டி வச்சு கலக்காமல் அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே தண்ணி சுண்டு வந்ததும் அப்புறம் எடுத்து வச்சு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கோபி